இந்த சம்மரில் நல்லா குளுன்ட்டு எல்லா ஃப்ரூட்ஸையும் வச்சு நான் வந்து ஃப்ரூட் சர்பத் தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து மாதுளம்பழம் வந்து ஒரு பழம் இந்த மாதிரி நல்லா உதுத்தி வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பு திராட்சையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து ஒரு பலாப்பழம் ஒரு 6-7 சொலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தர்பூசணி அதையும் நல்லா ஒரு பீஸ் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிள் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. அப்புறம் பூம்பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக ஒரு 5 பழம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து நன்னாரி வந்து சர்பத்து இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. வந்து நம்ம வாழைப்பழத்தை வந்து நம்ம வந்து தோல் உளிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த சர்பத்துக்கு வந்து மெயினாக வாழைப்பழம் தான் நமக்கு தேவைப்படும். பாருங்கள், வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேரிச்சம்பழம் வந்து ஒரு 10 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து இந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். கூட வந்து வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஒரு மத்தோ இல்லைன்னா ஸ்மேஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி மதிச்சிடலாங்க. இந்த மாதிரி ஸ்மேஷரோ மத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி மதிச்சிக்கலாங்க. உங்களுக்கு கடைங்களெலாம் பார்த்தா நம்மள மாதிரி எல்லாம் ஃப்ரூட்ஸாக வந்து போட மாட்டாங்க. எல்லா ஃப்ரூட்ஸும் மெயினாக வந்து வாழைப்பழம் தான் போடுவாங்க. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஆப்பிள், மாதுளை, தர்பூசணி இதிலெல்லாம் வச்சு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஆப்பிளை சேர்த்திக்கலாங்க. அதையும் நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். ரொம்ப மசிக்கணுங்கிறதில்ல, ஓரளவுக்கு மசிச்சா போதும். அப்புறம் பலாப்பழம் சேர்த்திக்கலாங்க. கூடவே வந்து தர்பூசணி அதை இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருப்பு திராட்சைங்க, அதை இதில் சேர்த்திக்கலாம். மாதுளப்பழம் அதை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மறுபடியும் மசிச்சுக்கலாங்க. இதில் வந்து பேரிச்சம்பழத்துலேயும் வாழைப்பழத்துலேயும் நல்லா இனிப்புங்க. அதனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துல. உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேணும்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்திக்கலாம். ரெண்டாவது நன்னாரி சர்பத்து இதோட சேர்த்திக்கலாம், அதுலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துல. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் சேர்த்திக்கங்க. இதெல்லாம் நல்லா கலந்துட்டோம், அவ்வளோதான். நீ ஒரு இதில் மாற்றிக்கலாங்க பவுலில். இப்போ வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நம்ம ஐஸ் கியூப்ஸ் மட்டும் இதில் சேர்த்தா போதும். அதில் விடுற தண்ணியே நமக்கு போதும். அப்படியே நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் கலந்து விடலாங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்திக்கலாம், பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். இதில் அப்படியே ஒரு 2 கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக. இது வந்து இந்த சம்மருக்கு இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு நாமளே வீட்டில் ஃப்ரூட் மிக்சர் செஞ்சு குழந்தைங்களை கொடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துக்குன்னு ரதியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட சந்திக்கிறேன். வணக்கங்க.